பாக்கெட்டில் தண்ணீர், பாட்டிலில் வாட்டர், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடு என்று கான்கிரீட் கட்டிடங்களில் சிறைவாசிகளாய் மாறிப்போன இன்றைய வாழ்க்கை பயணத்தில் இயற்கையில் கிடைக்கும் அத்தியாவசியங்களை அலட்சியம் செய்து வருவதால் பல தேவைகளுக்காக அல்லல்பட்டு கொண்டிருக்கிறோம். காற்றும் மாசாச்சு, மழையும் பொய்த்தாச்சு, ஊற்றும் வறண்டு போய் தண்ணீர் கிடைக்காமல் நீர்நிலைகள் வற்றி போச்சு. இதனால் தாகத்திற்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் பல இடங்களில் அவதியடைந்து வருகின்றனர். தண்ணீருக்காக தெருக்களில் சண்டை போட்டுக்கொள்ளும் மக்கள் தண்ணீரை சேமிக்க பெரும்பாலான இடங்களில் மறந்தும் மறுத்தும் வருகின்றனர். ஆனால் முன்பு தண்ணீர் தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் அதற்கான முதற் காரணத்தை அறிந்து தண்ணீரை சேமிக்க, அதுவும் மழை நீரை சேமிக்க முனைந்தது ஒரு கிராமமே. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே மிக்கேல்பட்டினத்தில் ஊரணியில் மிகப்பெரிய தொட்டி அமைத்து சேமிக்கப்படும் மழை நீரை ஊரணி தொட்டியில் நிறைத்து குடிநீராக பயன்படுத்தி வருகிறோம் என்றும், இதனால் தங்கள் கிராமத்தில் உள்ள வீடுகள், அரசு அலுவலகங்கள் என்று 100% மழைநீர் சேகரிப்பு திட்டம் பயன்படுத்தப்பட்டு வருவதால் கடந்த 11 ஆண்டுகளாக குடிநீர் தட்டுப்பாடே ஏற்படவில்லை என்று மகிழ்ச்சியுடன் கூறும் அந்த கிராம மக்கள், மழை நீரை சேமிக்க ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் கிராம ஊரணியில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய தொட்டிகளில் சேமிக்கப்படும் மழை நீரால் ஊரணி எப்போதும் நிரம்பியே இருப்பதுடன் சேறு நிறைந்த பகுதியான ஊரணியில் சேமிக்கப்படும் தண்ணீர் கலங்கலாக இருப்பதால் தண்ணீரை தெளிய வைக்க கடைகளில் கிடைக்கும் தேத்தாங்கொட்டை விதைகளை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இந்த விதைகளை மண்பானைகளில் உரசி தண்ணீரை தெளிய வைத்து தண்ணீர் காய்ச்சி பயன்படுத்துவதால் மினரல் வாட்டரை விட தூய்மையானதாக இருக்கிறது என்றும், சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் தண்ணீருக்காக தவித்து வருகின்ற நிலையில் தங்கள் கிராமத்தில் மட்டும் தண்ணீருக்கு தட்டுப்பாடு இல்லாததை பார்க்க வெளியூர்களில் இருந்து பார்வையாளர்கள் வந்து செல்கின்றனர். அந்த மழைநீரை நம்ம சேகரித்து வச்சோம்னா அதுக்கு நம்ம எப்போது தேவைப்படுதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு விழிப்புணர்வை, அந்த மழைநீர் சேமிப்பை உடைய விழிப்புணர்வை நாங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். விளைவாக எங்களை ஊராட்சியில் நாங்கள் 100% நிறைவேற்றி அதன் மூலமாக அரசு உதவிகளை பெற்றோம். இந்த குடிநீரை நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறோம். தண்ணீருக்காக அண்டை மாநிலத்தில் இருந்து வீதிகள் வரை சண்டையிட்டு கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கும் குறைந்த அளவு மழை நீரையும் சேகரித்து பயன்படுத்தினால் தண்ணீருக்காக அலையும் பரிதவிப்புகள் குறைந்து பயன்கள் நிறையும். குறையை மட்டும் கூறிக்கொண்டிருக்காமல் நிறைகளை வளர்க்க ஒவ்வொருவரும் தண்ணீரை சேமிக்க முனைந்தால் குளங்கள் நிறையும், வளங்களும் பெருகும். லோட்டஸ் செய்திகளுக்காக பரமக்குடியில் இருந்து சந்திரன் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.